யாரால இங்க வந்த சொல்லு. யாரு வந்து கூட்டிட்டு சொல்லு. அந்த பொச்சுக்கு சாட்ட பத்தல. அப்படியா? சவுண்ட் காங்கறங்களுக்கு தெரியுமா? அவன் தான் கடக்கறான்னு கம்மனு தான் ஏற. அண்ணா சுருக்கு சுருக்குதா? இல்ல வெளுக்கு வெளுக்கு. யார் கூட்டிட்டு வந்தாங்க? அப்படி நீங்க இருக்கும் இடம் எனக்கு சொல்வதாக இருந்தா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் சொல்றதா ஒரே ஒரு சத்தியம். நம்ப மாட்டேன். வழி காமித்தவர்கள் ஒண்ணுமே பண்ணல. ஒன்ன நான் நம்ப மாட்டேன். தங்கை என்று கூட பார்க்காமல் கிளவியாக உருவத்தை மாற்றி வந்தவன் நீ. எந்த வடிவத்தில் என்னை ஏளிட செய்வதும் என்னை ஏமாற்றவும் தேடி இங்கு வந்திருப்ப. நீ உண்மையிலேயே என்னை பெற்ற தாயாக இருந்தா உன்னை நான் நம்புவதா இருந்தா உன்னுடைய கொங்கை சுருந்து உன்னுடைய பாலானது என் முகத்திலே பீரிட்டு அடித்ததே ஆனால் உன்னை தாய் என்று ஏற்றுக்கொள்வேன். இல்ல எப்படி அதுதான் உங்க அம்மானா நீ என்ன செய்யணும்? அந்த அம்மா அவருடைய கொங்கை சுரந்து முகத்திலே அவருடைய பாலானது என் முகத்திலே பீரிட்டு அடிக்கணும். கொங்கை என்றால் என்ன? இரண்டு மார் அப்படித்தான் புரியுமா? எனக்கு தெரியும். பால் குடிச்சியா? இல்ல நான் லப்பூர் பால் தான் குடிச்சேன். ஆமா கொங்கை என்றால் இந்த அம்மாவுக்கு அது சொரந்து பால் வந்து அது மூஞ்சில் அடிக்கணுமா? அது குழந்தை என்ன பெற்ற தாயா இருந்தா நான் கேட்கறது நடக்கும். இது இப்ப வர்றதுக்கு மாதிரி வெறும் ரத்தம் தான் வரும். இப்போ இந்த வயசுல பிறந்த குழந்தையும் முட்டு வீட்டுல இருந்தாதான் அந்த மாதிரி கொங்க பதாவது மார்க்கும். நீ என்ன பெற்றது தானே? இப்ப போய் பாடு வர சொன்ன எப்படி வரமாறு வரும்? டீ கடையில சொன்ன இப்ப வரமாறு ரெண்டு பேர் ஏங்க இப்ப வரமாறு அதெல்லாம் எனக்கு தெரியாது. வரமாறு காஞ்சி போயிட்டு அவன் வரமாறு இப்ப காஞ்சி போயிருச்சு. அது பாடு வராது. சொல்லு சொல்லு நிபந்தனை நடந்ததே பின்னாடி விழுந்துடாத. அண்ணா கொல்லாத்தமோட இப்ப பாலுக்கு என்ன செய்யறது? நான் எப்ப வர வைக்கணும் பாரு. நான் பீச்சு விட்டுட்டா ஸ்ரீமந்த நாராயண கோவிந்தா. பொன் பொங்கிலே ஏமாளுரா கதான உன்னை நக்கிறது
இவ்வளவு நாளா உன்னை பிரிச்சு இந்த தாயை பிரிச்சு பிள்ளைய பிரிச்சு நான் உலகத்துல வாழ்ந்துட்டேன் அப்பா. ஐயோ அரவா அம்மா, தாயை பிரிந்து பிள்ளையை பிரிந்து வாழ்ந்தேன் என்று சொன்னாய் என்ன? இது எல்லாம் என்னுடைய விதி. என்னை கொல்லவே நினைத்தா இருக்கட்டும், காலம் செய்த கோலம். அம்மா, புள்ளை நான் என்று சொல்லி உன்னை இங்கு அழைத்து வந்தது யாரு? இவ்வளவு நாள் இல்லாத புள்ளைய இன்று அடையாளம் காட்டியது யாரு? யாரு உன்னை இங்கு கூட்டி வந்தா? தெய்வத்தை நான் யார் என்று சொல்வதாக இருந்தால் அவரை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படி என்று எனக்கு ஒரு சத்தியம். உனக்கு வழிகாட்டி தெய்வம். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? உன்னால எந்த ஆபத்து வராது என்று எனக்கு ஒரு சத்தியம். பகை ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு காலம் கழித்து தாயும் பிள்ளையுமாய் சேர்த்து வைத்திருக்கிறார். உன்னை இங்கு அழைத்து வந்தவர் யாரா இருந்தாலும் சரி, நான் எதுவும் செய்ய மாட்டேன். எப்ப சொல்லு அண்ணா, சத்தியம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் நான். தெரியுமா வா, நான் இருக்கிறேன், பயந்துக்காத. நீ இருப்பாயா? என்ன விடுவானா உன் பையன்? நீ இருப்ப. அதெல்லாம் யாருகிட்டமா பேசிட்டு இருக்கிற? என்ன பேய்கிட்டே பேசிட்டு இருக்கிற? நான் இங்க இருக்கும் போது யாரோடு பேசிட்டு இருக்கிற? நீங்க அண்ணா எங்க பையன்கிட்ட சத்தியம் வாங்கிட்டேன், பயப்படாதவா. அப்படியே வெட்டினாலும் ஒரு வெட்டு தான் வெட்டுவான். ஒரு தாரம் தான் உசுறு போகும். அவரு தான் பொழுதுமா போகுது. உசுறு ஒரு தாரம் போனா அவரு தான். டிரைவர் தான். அண்ணா குமிச்சிக்க அண்ணா பையன் கத்தி எடுக்கிறான். அண்ணா பாட்டமா இருக்குமா? பையனுக்கு நல்லா சப்போர்ட் பண்றேன். நான் கீழே கொஞ்சம் விட்டா நீ போனா போட முடியாதா? இங்க வா, அம்மா இருமா. 8 திக்கிலே எம்பெருமான் எங்கு போனாலும் உன்னுடைய அவதாரத்தை அறிந்தவன் இந்த அரவா. சத்தியம் பண்ணிருக்கிறேன். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் கத்தி கையில வச்சுக்கிறேன். இல்ல மண்டமாலே போட்டுருவேன். ஜிஹெச்ல தான் தையல் போடணும். சத்தியம் பண்ணிருக்கலாம். அண்ணா பையன் கத்தி எடுக்கல, குமிச்சிக்காக நீ ஓடுற. குஞ்சா என்ன வெட்ட மாட்டான் இல்லையா? ஒரு நாள் அவனுக்கு தெரியாத குமிங்க அப்படின்னு முழுசா சொல்லுங்கள. சரி, நீ கத்தி வாங்கிலே குமிஞ்சிக்காங்கிற சர்வீஸ் ஆயிரம் நல்லா பேச பண்றது. மாமா மயவே அச்சுதாரி கோவிந்தா சந்துதானே முகதா. மயா மகதிரு பாபா அலகே அருளே அலந்தே நான் பாத்துக்கிறேன். என்ன எங்க ஓடிதுன்னா காட்டுக்குள்ளே மிருகங்களுடைய பால் குடித்து வளர்த்தேன் அல்லவா? மிருகங்களுடைய குணாதிசயம் சக்தியேனும் என்னிடம் உள்ளதல்லவா? மாமா பரந்தாமா, உங்கள் திருவடிக்கு கோடான கோடி வணக்கம். என்றும் சுகமாக வாழ்வாயப்பா. உங்கள் மீது பகைவர் பக்கம் இருந்தாலும் என்னுடைய பணிவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆகட்டும் பரந்தாமா. இருந்தாலும் இவ்வளவு காலம் இல்லாம இன்று
தாயும் பிள்ளையும் ஒன்றாக சந்திக்க செய்தீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று அறிய நான் அறியலாமா? தீர்த்தமலை ஆண்டு வரக்கூடிய 101 சிரம் படைத்த அப்பேர்பட்ட அந்த மகடவர்த்தா சூரை உங்களுடைய பெரியப்பை திருவோதரன் முதல் கர்ணன் வர 101 முடிதாங்கிய மன்னர்களை கொண்டு போய் அவன் வணங்கும் மணகாளிக்கு கதிரவன் உதயமாகும் போது காளிக்கு பலியிடுகிறேன் என்று அவன் கொண்டு போய் அவன் இடத்துல வைத்திருக்கிறான். கௌரவர்கள் சென்றார்களே, ஆனால் என் தம்பிமார்களுக்கு துன்பம் இல்லாமல் இன்பத்தோடு வாழ்ந்திருப்பாரு. நானும் அப்படித்தான் சொன்னோம் அம்மா கிட்ட. ஆனா அவருடைய தேவிமார்கள், கௌரவருடைய தேவிமார்கள் அனைவர்களும் வந்து அன்னை உன்னை அன்னையாகிய இந்த நாகக்கண்ணி இடத்துல சக்தி வாங்கினாங்களாம். என் மாங்கலியத்தை காப்பாத்து காப்பாத்தன்னு சத்தியம் பண்ணி சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சத்தியம் மூடி முக்காடிட்டு நம்மளை தேடி அமையும் என்று வந்தவர்களை ஆதரிப்பதற்கான நம்முடைய குலத்தின் பெருமை. அதைத்தான் நான் செய்தேன். அதனால சத்தியத்தை காப்பாற்றணும்னா அதோ கிழக்கு கடல்ல கதிரவன் உதயமாகிறான். வானமெல்லாம் பூரா மஞ்சள் நிறத்தில் தெரிகிறது. ஆனால் கதிரவன் வெளியே வரும்போது அவன் தலையை கொய்து விடுவான். சத்தியம் தவறு விடுவோம். நாம் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீதான் அவனை கொள்ளணும். மகடவர்த்தா சூரன் இடத்தில் சண்டை செய்து அஸ்னாபுரத்தை ஆளக்கூடிய அரவகோடி படைத்த துரிய மன்னன் 101 மன்னர்களையும் நீதான் காப்பாற்றணும். எதிர்கூறும் படைத்தவன் நீதான். உனக்கு நிகர் வேற யாரும் அவனை கொல்ல முடியாது. என் தாயினுடைய சத்தியத்தை காப்பாற்றுவதாக இருந்தாலும், கௌரவர்கள் 100 பேரையும் காப்பாற்றுவதாக இருந்தாலும் என்னால் தான் முடியுமா? பாப்பா நேரம் ஆகுது. அவன் வெற்றி விடுவான். மோசனை பண்ண மாட்டான். ஒரு மோசமான ஆளு. அவன் வந்து அரக்கத்தும் கம்முன்னு இருப்பானா? எங்க இருக்கிறான்? தீர்த்தமலையில இருக்கிறான். என்னத்துக்கு கோல் எடுத்துட்டு பிடிங்க. என்ன மோகச்சிந்தி யாருக்கிட்ட கொடுக்குற? பத்திரமா போடு, அது ஒரு பக்கம் கிடக்கும். அம்மா எது எப்படியோ இவ்வளவு நாள் கழித்து தாயோடு பாசத்தோடு கூடி வைத்த இந்த கோபாலன் உன்னையும் என்னையும் சேர்த்து வாழ வைப்பார் என்று சொன்னா யாரோ ஒருவரை கொள்வதற்காக சேர்த்து வைத்திருக்கிறார். உன் சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம். எங்க இருக்கிறோம்? வாங்க போலாம். வா வா.